ஒரு சிறிய குடிசை. வறுமையின் பிடியில் முத்து. வெளியே தூரத்தில் மயில் ஒன்று கத்துவது போன்ற மெல்லிய ஒலி. முருகா, என் துயரம் தீர வழி காட்ட மாட்டாயா? அண்ணா, எனக்கு கொஞ்சம் பசிக்கிறது. ஏதாவது உணவு கிடைக்குமா? மகனே, என்னிடம் எதுவும் இல்ல. ஐயா, இது என்னிடம் இருக்கும் கடைசி பிடி சோறு. நீ சாப்பிடு. நன்றி. முத்து, உனது பக்தியை நான் அறிவேன். இந்த செல்வம் உனது நல்ல மனதிற்காக வழங்கப்பட்டது. உனக்கொரு வாய்ப்பு, முருகர் கூறு. முருகா, உங்கள் அருளுக்கு நன்றி. நாம் கடினமாக உழைத்தோம். ஆம், நமது முயற்சிகள் பலனளித்தன. மாளிகை, வேலைக்காரர்கள் என முத்து இப்போது ஊரின் பெரும் செல்வந்தன். நான் வளர்ந்து விட்டேன். இனி எனக்கு நீங்கள் எல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? உன்னுடன் பேச எனக்கு நேரமில்ல. குறைந்த சம்பளத்தில் வேலை வாங்கினால் தான் லாபம். வெளியே போ, உங்களுக்கு இங்கே இடமில்ல. நீ யார்? நான் இவன் அல்ல. அகங்காரம் மட்டுமே நான். நீங்கள் ஏன் என்னை மறந்து விட்டீர்கள்? நான் தான் உங்கள் உண்மையான முகம். அண்ணா, பசியால் வாடுகிறேன். கொஞ்சம் உணவு தாருங்கள். பிச்சைக்கார சிறுவனே, என் மாளிகை வாசலை அசுத்தம் செய்யாதே. விரட்டுங்கள் அவனை. கடவுளின் தீர்ப்பு. இடி முழக்கம், சங்கொலி. உன் செல்வம் உன்னை மிருகமாக்கி விட்டது முத்து. என் பொற்காசுகள் எங்க? எல்லாம் போய்விட்டது. ஐயோ!